பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். மாலை நேரத்தில் நல்ல மழை எங்கள் ஊரில், குளிர்ச்சியான இந்த நேரத்தில் ஒரு விலையேற் பெற்ற செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28 அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு இந்த வார்த்தையை பேசுகிறார். அப்பொழுது அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆகையால், அதனால் என்ன பண்ணுங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். எல்லாம் சகல தான். சகல அதிகாரம். இங்கிலீஷில் படிமா இந்த 18வது வசனத்தை சொல்லிப்படி. மேத்யூ 28th chapter 18th verse. And Jesus came and spoke to them, saying, all authority has been given to me in heaven and in earth. All authority, authority கொடு. எல்லா அதிகாரம் இருக்குதான் அவருக்கு, வானத்திலும் பூமியிலும். அல்லேலூயா. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? சிலுவையில் இருந்தார். சிலுவையில் எல்லா அதிகாரம் அவருக்கு பறிக்கப்பட்டது. புரியுதாம்மா? சகல அதிகாரமும் வல்லமையும் பறிக்கப்பட்டு நம்மளை போல இருந்தார். நம்மளை போல இருக்கும்போது அவர் ஜீவ வார்த்தையை பேசி ஜீவ ரத்தத்தை சென்றார். தேவன் தனக்கு ஆதாமத்து முழு உலகத்துக்கு. புரியுதாம்மா? சிலுவையில் என்ன பண்ணார்? சிலுவையில் ஜீவனை பேசினாரா, பாவத்தையும் மரணத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாரா? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை சென்றாரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடி தேர்தலுக்குது. ஆதியாவும் வெளி இயேசு சாமியோட வாக்குது, பிதாவிய மடிக்கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை கொடுக்குறாரு. ஜீவன்னா இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடி தேர்தல் கொடுக்குறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. அதனால் பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வந்து படி 18வது இங்கிலீஷில். Jesus came and spoke to them, saying, all authority has been given to me in heaven and on earth. அப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதான்.
இந்த சகல அதிகாரம்னா என்ன தெரியுமா? அதிகாரம்னா என்ன தெரியுமா மச்சான்? ஒரு அதிகாரத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க வக்காப்பிள்ளையில். இந்த அதிகாரம்னா என்னன்னா, நீ எதை விரும்புறியோ, நீ எதை விரும்பினாலும் சரி, அதை நீ தன்னுடையதாக்கி கொள்ளலாமா. புரியுதா புரியலையா? நீ ஒன்று விரும்புகிறமா, அந்த விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் மனுஷனுக்கு எதனோ விரும்ப, ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முடியல. ஏன்னா அவன் ஒரு அதிகாரத்துக்குள்ள இருக்கிற பிசாசு அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவன் நல்ல காரியத்தை விருப்பப்படுறான். அவனால் என்ன பண்ண முடியல, அந்த விருப்பத்தை நிறைவேற்றி நிராசையாகவே வாழ்ந்துடுறான் பாரு. புரியுதா புரியலையா? அந்த மாதிரி வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இயேசு ஒன்று விரும்பினார்னாக்கா அதை அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வார். அதுக்கு பேர் தான் அதிகாரம். அதிகாரம்னு பேர் வச்சுக்கிட்டு நினைக்கிறத எதையுமே நிறைவேற்ற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அதுக்கு பேர் அதிகாரம் கிடையாது. புரியுதா புரியலையம்மா? அதிகாரம் என்றால் என்ன? எனக்கு அத்தாரிட்டி இருக்கியா அப்படின்னு சொன்னால் என்ன அத்தாரிட்டி? இப்போ சிஎம் ஆகிட்டார் ஜோசப் விஜய், அவருக்கு என்ன இருக்குது? அத்தாரிட்டி இருக்குது தமிழ்நாட்டு மேலே. அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி உனக்கு ஒரு அதிகாரங்கிறது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்தா உனக்கு ஒரு அதிகாரங்குது. அந்த அதிகாரம் என்னன்னா, தேவனுடைய எந்த ஒரு காரியத்தையும் நீ விரும்பினா அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்துன்னு தேவனுடைய எந்த ஒரு காரியத்தையும் தான் விரும்பினாதான் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசுடைய விருப்பத்தை நீ பெற முடியாது. பிசாசனுடைய விருப்பங்களை நீ நிறைவேற்றி கொள்ளணும்னா நீ பிசாசு ராஜ்யத்துக்கு பிசாசு ராஜ்யத்தில் வாயணும். விளங்கிச்சா விளங்கலையா? இப்போ ஏவாள் எப்படி பிசாசுடைய காரியெல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறுதுன்னா, அவள் பிசாசு ராஜ்யத்தில் வரா. பிசாசு சொன்ன வார்த்தை கேட்டு பிசாசு கனியை சாப்பிட்டதுனால அந்த நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்குனாலே ஷாகவே ஷாவாய். பிசாசின் அதிகாரம் வந்துச்சு. அவர் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறுது, கெட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம். அதுக்கு பேர் தான் அதிகாரம். அவர் நினைக்கிறதெல்லாம் கெட்ட கெட்ட காரியமாக பாக்குது. பாவமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரிதிதெல்லாம் நினைக்கிறா. அது என்ன பண்ணுது? அது அந்த அதிகாரம் பிசாசு நிறைவேறதே இல்லையா? கட்சியில் என்ன வேணும்? ஆதாம் மரித்தான், டம்பிச்சு பார்த்து கட்சியில் மரணம் வந்துச்சே இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு மரணத்துக்கு அதிகாரி. பிசாசுக்கு பேர் என்ன? அவன் மரணத்துக்கு அதிகாரி. இயேசுக்கு பேர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி இயேசு. அப்போது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் போது அது எல்லா கெட்ட காரியங்களும் இருக்குது. அதை எதை நினைச்சாலும் நீ நிறைவேற்றிக்கோ. கெட்ட காரியங்களை எதை நினைச்சா உனக்கும் நிறைவேற்றிக்கலாம். புரியுதாம்மா? எந்தெந்த கெட்ட காரியங்குதோ அதை நீ உன் வாழ்க்கையிலேயோ கெட்ட காரியத்தை நிறைவேற்றிக்கலாம், மற்றவங்க காரியத்திலும் நிறைவேற்றலாம். அதுக்கு பேர் தான் அதிகாரம். அதுதான் இங்கே சொல்கிறாரு. வானத்தில் சீசர்களுக்கு என்ன சொல்கிறார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து மத்திய 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? இது எப்படி சும்மா கொடுக்கப்படலை. சிலுவில் வந்து ஜீவரத்தம் கொத்ததுனால தான் கொடுக்கப்பட்டது. புரியுதாம்மா? நன்மை தீமை கனி காட்டியிருந்தாருனாக்கா பிசாசு அதிகாரம் தான் வந்திருக்கும் 3ஆவது நாள். அவருக்கு பிசாசு அதிகாரம் வந்தால் நேராக பாதாளத்துக்கு போக வேண்டியது தான். அப்போ இயேசு சிலுவிலே தான் என்ன வார்த்தை பேசினார்? ஜீவ வார்த்தை பேச. அதனால தான் நம்முடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் FGCI வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண. துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல். 100க்கு 100 ஜீவ மார்க்கம். உனக்கு தேவனுடைய எந்த ஒரு வாக்குத்தத்தையும் நீ நிறைவேற்றி கொள்ளணும்னா நீ ஜீவ விருட்சத்தை கனிக்குள்ளே வரணும். நன்மை தீமை வட்டத்தில் இருந்தாக்கா சும்மா இருந்தால் கூட என்ன ஆகும்? கெட்ட கெட்ட காரியெல்லாம் நிறைவேற்றும். அதுக்கு பேர் தான் அதிகாரம். அத்தாரிட்டி மீன்ஸ் என்னன்னா, நீ எதை விரும்பினாலும் அதை நீ நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி கொள்ளலாம். அப்போது கிறிஸ்துவுக்கு அடுத்த எல்லா காரியங்களும் நீ கிறிஸ்துவுக்குள்ள அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமோ ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு ஊழித்தல் எல்லிலே வாழணும். புரியுதா புரியலையா? இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, நன்மை தீமையிலே வாழ்ந்தாக்கா பிசாசுனுடைய அதிகாரம் தான் வாழ்க்கையில் வெளிப்படும். இப்போ சபையில்
எல்லோரும் புரட்சிகரமாக வைக்கிறாங்க, கிறிஸ்துக்குள் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. நான் என்னையும் சேர்த்து கொடுத்து ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவந்தரெல்லாம் பங்கெடுத்து பல வருஷம் ஆகுது. ஆனால் சபையாக வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் இப்படி தான் கிடக்குது. இன்னும் நன்மத்தையும் அறியத்தக்க ஆவி தான் இது சபையில். மாம்ச சிந்தை தான் பவுல் சொல்கிறார், மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ அப்போ ஜீவன் ஜோயே லைஃப்னா நீ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமத்து முழு உலகத்து கொடுக்கணும். அதுதான் அப்போ தான் அந்த அதிகாரம் செயல்படும். ஒரு ஆளுக்கு பகைய கசப்பு நன்மத்தையும் கடை பிசாசு அதிகாரம் நிறைவேறும். பிசாசு அதிகாரமாக வரும் வாழ்க்கையில். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது நீ ஜீவ விருட்சத்துக்கு கனியில் வரணும். நன்மத்தையும் நல்லவன் கெட்டவன் நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாவாய். அந்த இடத்துல பிசாசு அதிகாரம் கண்டிப்பாக நேரும். சரீரத்தில் வியாதி வரும், குடும்பத்தில் பிரச்சனை படும். நன்மை தீமை அறிய சாகவே சாகடிக்கிற அந்த அதிகாரங்கள் எல்லாம் செயல்படும். வியாதி வறுமை தரித்திரம் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் திடுறது கொள்றது பிசாசு சமாதானம் சந்தோஷம் சுக பல ஜீவனு இதெல்லாம் திருடுறானா இல்லையாம்மா? பிசாசுனா திருடுனா என்னது? உன் சந்தோஷத்தை திருடுவான், சமாதானத்தை சுகத்தை பலத்தை ஆசுவாத்தை ஐஸ்வர்யத்தை என்னென்னவோ திருடுறான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா நீ ஆதாமுக்குள்ள இருக்கிற. ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, நன்மத்தை நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதியிலே இருக்கிற. அங்கே பிசாசின் அதிகாரம் எப்படி வல்லமையாக வாழ்க்கையில் திறந்து கொண்டது ஐக்கியத்து நடக்குதோ அதுபோல் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து யார்? நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்ததல். மைண்டெல்லாம் எப்படிங்கிறான்? கிறிஸ்துவின் சிந்தை. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவன் ஆதாம் இது மூடு உழுது ஒரு ஆள் பாய் கூட குத்தினாக்கா ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய அதிகாரம் எல்லாம் வாழ்க்கையில் வெளிப்படும். இப்போ தாவீது கர்த்தரை நான் காலத்தில் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான். கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம் சொல்கிறானா இல்லையா? அப்போது கர்த்தர் ஜீவன் உள்ளவர். தாவீதுக்கு என்ன நடக்குது? வர 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 விருத்தியாகி ஆடு மேய்ச்சிக்கிறனில் ராஜாவே ஆயிடுறான். அவன் செய்வதை கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கை. அவன் நீர்காலிகள் ஓரமாய் நடப்பட்ட ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான். யார் சபிச்சாலும், யார் நிதிச்சாலும், யார் தூஷிச்சாலும், யார் பகைச்சாலும் கிறிஸ்துவ தான் காட்டுறான். பகைக்குது, சபிக்குது, சோர்ந்து போகிறது, பயம் இந்த பிசாசு அதிகாரத்திலெல்லாம் செயல்படலை. அதனால் பிசாசு ராஜ்யம் வாழ்க்கையில் செயல்பட மாட்டேங்குது. எல்லாம் செயலிந்து போகுது. பாவ சாபம் மரணத்திற்கு பாதாளெல்லாம். அப்போது கிறிஸ்துவை நல்லா ஃபயராக இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் இடைவிடாமல் கொடுத்தா, எக்காலத்தை கொடுத்தா, சோர்ந்து போகாமல் கொடுத்தா, வாய் நல்லெல்லாம் கொடுத்தா என்னவா? அது கிறிஸ்துவின் அதிகாரம். தேவி நீதிட்டு உயிர் பாவம் மண்டிப்பட்டு நீர்த்தி ஜீவன் பரலோக ராஜ்யம் எல்லாம் என்னாகும்? எல்லா காரியங்களும் வாழ்க்கையில் நிறைவேறும். அதுதான் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு. இப்போ படி சீக்கிரம் அந்த வசந்த மேத்யூ 28:18 17 கூட படி. நல்ல தெளிவாக படி சத்தமாக. அத்தாரிட்டி இருக்கணும். கிறிஸ்துவின் அத்தாரிட்டி. நீ சொன்னபடி நடக்கணும். அதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி. நீ எதை விரும்புறியோ அதை நிறைவேற்றி கொள்வதற்கு பேர் தான் அதிகாரம். நீ ஒன்று நினைக்க அது தாறுமாறாக போய் நிற்கிச்சுன்னா அதுக்கு பேர் அதிகாரம். நீ அதிகாரம் இல்லாதவன். அதிகாரம்னா நீ ஒன்று சொன்ன அப்படியே நிறைவேற்றணும். 17 When they saw him 17 தானே? ஆமா. When they saw him they were shipped him but some doubted. And Jesus came and spoke to them, saying, all authority has been given to me in heaven and on earth. எர்த்து எவன் ஆல் அத்தாரிட்டிக்கு தான் பாரு இயேசுக்கு. ஒரே காரியம், அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. நானே வழியும் சத்தியமா ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்தெழுதலுக்குது. வெத்து ஜீவன் கிடையாது. இயேசுவே வழியும் ஜீவன். அந்த அவர் நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு போனதுனால சிலுவையில் நம்முடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்து தேர்த்துக்கிட்டாரம்மா. அப்போ பிசாசின் அதிகாரமெல்லாம் அவர் வாழ்க்கையில் நிறைவேற்று பாரு. மரத்தில் தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபம் பலிக்குதா? அந்த சாபம் பிசாசின் அதிகாரம்.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். 2 Corinthians 5:21. பாவமாக்கப்பட்டாரா? பாவ அதிகாரம் செயல்படுது சிலுவையில். அப்புறம் வியாதின்றது ஒரு அதிகாரம். எல்லா வியாதி வந்து பாரு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்குந்தமே. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியினுடைய ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்குந்தமே. இந்த பாவ சாபம் மரணம் ஏன்னா அந்த பாவத்தை மனித தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குது. அதுதான் அதிகாரம். அவர் பாவமானா யாரை பாதிக்குது? நம்முடைய பாவம் தேவனை பாதிக்குதா? ஆதாம்லேருந்து முழு உலகத்தையும் பாதிக்கிறதால பிசாசு அதிகாரம் வல்லமையாக நிறைவேறுது. திறது கொள்றது ஐக்கியத்தெல்லாம் நிறைவேற்று சிலுவையில். அந்த நேரத்தில் இயேசு ஒரு காரியத்தை செய்கிறாரு. அந்த அதிகாரத்தை உடைக்கிறதுக்கு, பிசாசின் அதிகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு. அங்கே யாரையும் சபிக்க மாட்டாரு பாரு. கைவிட்ட பிதா மேலே கோபம் கசப்பு இல்லை. காட்டிக்கு தேவதாஸ் மேலே பகை கசப்பு காட்டல. காரி தொப்பர் மேலே பகை கசப்பு. அந்த நண்பத்தேம காரியத்தையும் பேச மாட்டார் பாரு. ஜீவ வார்த்தை தான் பேசுகிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ சரீர ஜீவரத்தை தான் ஈட்டியால் குத்துறாங்க, காரி துப்புறாங்க, சிரசில் முள்முடி வைக்கிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. அதனால தான் இயேசு உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கள். என்ன ஜீவ சரஜீவத்துக்கு சத்துருக்களை சிநேகியுங்கள். ஜீவ சரஜீவ இயேசு சிநேகத்தை காட்டுறாரு. ஜீவனை குறித்து இயேசு நண்பை காட்டுறாரு. உங்கள் துன்பப்படி நீர் ஜபம் பண்ணுறாரு. பிதாவே மன்னி வேண்டி சொல்லி ஜீவ சரஜீவரத்தை கொடுத்து ஜபம் பண்ணுறாரு. ஆகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிவு ஜீவனை பிதாவே கையில் பிதாவாகிய தேவனுக்கு பிதாவே கையில் ஆவியப்பித்து ஜீவன் மகாசத ஜீவன்ற வார்த்தைகள் ஜீவ சர ஜீவரத்தம் கொடுக்குறாரு. அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தமே இருக்குது. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை குத்தாரா இல்லையா? நம்ம ஒரு ஆள் பயக்கூடாம குத்தாரா? கொல்கத்தா மலை ரவுண்டு கட்டின்னு கொடுக்குறாரு முழு உலகத்துக்கும். இப்போது 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்து சொல்கிறார் பாரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தேனாக்கா உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நீ ஒன்று விரும்பினாக்கா என்ன பண்ணணும்? அதை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் கொடுத்தா தான் அது நிறைவேறும். எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பகை கசப்பு நண்பன் தேமை காட்டிட்டாங்க, அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்து அது தடுத்து அவன் அதிகாரம் தான் நிறைவேறும். ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அது மனித அன்பு கிடையாது. இயேசு அன்பு ஜீவனை பெரு வானத்தில் பரலோகத்தே குத்துது. வானத்தில் இருக்கிற ஆசுவாதம், பூமியில் இருக்கிற ஆசுவாதம், ஆதி அவள் உலகத்தை வானத்தை உலகத்தை 3 பிசாசத்தை உலகத்தை கொண்டாரா இல்லையாம்மா? பிசாசுக்கு ஜீவனா ஆதாம் இயேசு ஜீவன் வானத்தை பரலோக பிசாசின் தலையை நசுக்கி வானத்தில் பூமியில் எல்லாத்தையும் 3 நாளில் சுதந்திரிச்சு ஜீவ வார்த்தை இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அந்த மாதிரி வாழ முடியுமா? ஒன்றால் வாய்ந்தினா தான் எழுப்புதல் வரும். அதனால தான் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கோடி ரூபா கொடுக்குறேங்க இந்த செய்தி கேட்குறது. 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் இந்த மாதிரி செய்தி நீ எங்கேயுமே கேட்க வாய்ப்பு கிடையாதுங்க. ஜெர்மனியில் போனாலும் கேட்க முடியாது, அமெரிக்காவில் போனாலும் கேட்க முடியாது, இங்கிலாந்தில் போனாலும் கேட்கணும். உண்மையை சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, உங்கள் மனைவி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோடி புண்ணியம். ஆதாமின் சிந்தை மரம். மனுஷன் ஆதாம்குள்ளே வாயிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அப்படி வந்துடுறான். கட்சியில் நன்மை தேமையிலே வாழ்ந்து பிசாசு அதிகாரம் வாழ்க்கையில் நிறைவேறுது. கோடியாக பணங்கதுன்றான். திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறான். வியாதி வந்தது, ஆபத்து வந்தது, விபத்து வந்தது, நாசமாசம், சமாதானம் படிச்சிருக்கான், படிக்கலை, ஏழை பணக்கார அரசியல் தலைமை, உலகம் ஃபுல்லாக பிசாசின் அதிகாரங்கள் நிறைவேறுது. அவன் நினைக்கிறதெல்லாம் கெட்ட நன்மை தீமை அறியத்தக்க பேஸில் பாவத்தின் சம்பளம் பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை சுயநீதி தனிதி அப்படி தான் நினைப்பான். ஆதாம்குள்ளே பிறந்த எதை பண்ணுவேன்? ஆதாம் செஞ்சது நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதிக்குது. அதை தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுனால பிசாசி அதிகாரம் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். இதுக்கு தப்பிக்குதான் வருத்தப்பட்டு பார சுமர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாரு, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை அந்த ஜீவனில் தேவி நீதித்து உடித்ததல். அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது இங்கே தேவனுடைய அதிகாரங்கள் உன் வாழ்க்கையில் நேரம். அதான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு, அவன் தான் பேதுரு, அவன் தான் பவுல். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றுதே. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அவர் கடைசி ஆதாம். இயேசு ஜீவன் பரிவு, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம். இப்போ இயேசு மத்திய மார்லுகால வராரு. எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்து பாவத்தின் அதிகாரம். எங்கே பார்த்தாலும் வியாதி, திருடர், ஊடர்கள், செவிடர்கள், முடவர்கள், வியாதிப்பட்டவங்களாங்கிறாங்கம்மா. பிசாசு அதிகாரம்லாம் நிறைவேறுது. இப்போது 38 வருஷமாக வியாதியஸ்தனாகிறான். ஏன் 38 வருஷமாக வியாதியிலேக்கிறான்? கவலை நன்மத்தை மரியத்தக்க விரும்புகிறான். நல்லா ஆனால் விருப்பம் நிறைவேறுதா? எல்லோரும் கூட்டு போய் வராங்க, என்னை மட்டும் விட்டுறான்றான்.
ஏசு அவனை பார்த்தாரு. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக விருப்பம் இருக்குது, ஆனால் 38 வருஷமாக சொஸ்தமாக முடியல. ஆனால் நன்மை தீமையிலேயே போய்ங்கிறான். புரியலம்மா? இப்போ அவன் என்ன பண்ணிட்டார்? ஏசுனாரு கொஞ்ச நேரத்தில் எழுந்து நட. என்ன பண்ணார்? நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. அவன் பேர் சொல்லி ஜீவ சரீர பிதாவாகி அவன் பாவம் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தையும் ஆதாமின் மகன் அவன். நன்மை தீமை காரியம் பாவம் மரணமும் தேவனுக்கும் பாதிக்குது. ஆதாம் முழு தொடர்ந்து 38 வருஷமாக வியாதியிலே இருக்கிறான். இந்த வியாதி மாறவே, பிரச்சனை தேரவே இல்லை. ஏசு அவனை பார்த்து, நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தழும்புகளால் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தாரா இல்லையா? உடனே என்ன ஆச்சு? அதிகாரம் மாறுது. பிசாசின் கிரியெல்லாம் அழிக்கப்பட்டது. பசுத்தாய் வந்தமே அவன் எழுந்து நடந்தான். இப்போ அதிகாரத்தை செயல்படுத்துறாரா இல்லையா? ஏசு விரும்புகிறாரு. என்ன அவன் விருப்பத்தை அதிகாரம் என்னது? நீ எதெல்லாம் விரும்புகிற அதை நிறைவேற்றி கொள்வது, அதுதான் அதிகாரம். இப்போ ஏசு அவனை விரும்புகிறாரு. என்ன விரும்புகிறாரு? அவனுக்காக என் ஜீவரத்தை ஏசு ரத்த சகல பாவத்தை நீக்கி அவன் நன்மை தீமை கனி சாப்பிட்டு கிடக்கிறான். பாவத்தில் மரணத்தை அது பிசாசு அதிகாரம் வந்து வியாதி விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி என் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவும் ஆதாமும் இவ்வளவு செய்கிறாருங்க. அதுதாங்க பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, வியாதி நிவர்த்தி, தரித்திர நிவர்த்தி, பாதாள நிவர்த்தி. அப்போது கிறிஸ்துவை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு ஊழத்தை கொடுத்தாங்க. பிசாசின் அதிகாரங்கள் தோற்கடிக்கப்பட்டு தேவடைய அதிகாரங்கள் செயல் பசுத்தாய் வந்து அங்கே விடுதலை ஆகுது. மனசிலாக்கே எடு காணிக்க ₹1,00,00,000. எத்தனை செய்தி போட்டுருப்புங்க. கோடி ரூபா கொடுக்கணும் காணிக்க செலுத்துங்க பெரியமாரில். கத்திர கனம் பண்ணுங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கத்திற்கு காணிக்க செலுத்த விரும்புதான் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. அப்போது ஏசு எங்கும் சுற்றி திரிகிறார். எங்கே போனாலும் பிசாசின் அதிகாரத்துக்கிறார். ஆதாமுக்குள்ளே பிறந்து நன்மத்தை மரியத்தக்க கனியை புஷிக்கிற நாளில் பிசாசின் அதிகாரம் தான் செய்யுது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் படித்த ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் எங்கே போனாலும் பிசாசின் அதிகாரம். தர்றான், கொள்றான், அழிக்கிறான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்டவன் கிறிஸ்துக்குள் வந்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தில் வாயிலாமல் வாய்க்கூடாதா? ஒன்று ஆதாமுக்குள்ளே வாயணும், இல்லை கிறிஸ்துக்குள்ள வாயணும். ஒன்று நன்மத்தை மரியத்தக்க கனியை சாகவே சாகணும், இல்லைன்னா ஜீவ வச்சது. அதனால தான் ஜீவ வார்த்தை ஜோயே ஜீவன் வேதாம் மத்திய மார்க்கில் அவர் எங்கும் சுற்றி திரிகிறார். அதே மாதிரி லேகுன் பிசாசு நன்மத்தை மரியத்தக்க கனியில் இருக்கிறான். அதை தேவன் 2000 பிசாசு அவனுக்கு முடியல. விருப்பம் வந்துருக்காது அவனுக்கு. ஆனால் நிறைவேற மாட்டேங்குது தேவடைய விருப்பம். பிசாசு விருப்பமே நேருது. ஆனால் ஆதாமுக்குள்ளே இருக்கிறான், கிறிஸ்துக்குள்ளே வரல. ஆனால் ஏசு அவனை பார்த்தாரு. அகோப்பே அன்பு நல்ல மேய்ப்பன். இந்த லேகன் பிசாசு தன் ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து டேக்டாக கொடுக்குறாரு, உணர்வுபூர்வமாக கொடுக்குறாரு. உடனே பிசாசின் அதிகாரம் துண்டி பசுத்தாய் வந்து அவன் விடையில் ஆகிட்டு இனி பாவம் செய்யாத. எல்லாரும் என்ன சொல்கிறாரு? இனி நன்மத்தை மரியாதை பிசாசு ராஜ்யத்தில் அழிஞ்சு போவாது. தேவடைய ராஜ்யத்துக்கு வா, தேவடைய அதிகாரத்துக்கு வா. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என் என் வார்த்தைகள் அவனிலாம் நிலைத்திருக்கணும். அப்போ ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஏசு சொல்கிறார், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். அப்புறம் மரணம் வந்து வரும். லாசரு வியாதிப்பட்டு என்ன வந்துச்சு? மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசர் தமது மரணத்தினாலே தோற்கடித்து அழித்தார் நிற்குது. ஏசு ஜீவ மரணம், ஜீவ உயிர்த்தெழுஞ்ச தேவன் தனக்கு வந்து மரணத்தை பசுத்தாவி அனுப்பி அவன் உயிரோடு கூட வர்றது பார்க்குறோம். மரணன்றது ஒரு அதிகாரமா? அது அதிகாரமாக வரும், உரிமையாக வரும். அது ஏன்னா ஆதான் நன்மை தேமை கனியை சாப்பிட்டுக்கிறேன், வருமா வராது உரிமையா? அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறால மரணம் உணவுலே. அப்போ நீடி தாய் சொல்லவனாக இருக்கணும்னாக்கா உடித்தெழும் ஜீவனையும் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். என்னது மரணத்துக்கு பரிகாரம்? என்னது? உழித்த ஏசு என்ன சொல்ல, நானே உடித்த இதெல்லாம் ஜீவனமாக இருக்கிறேன்றாரு. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு மனைவி பேச சொல்லி, கடவனார் பேச, பிள்ளைக்கு பேச சொல்லி, சபை விசுவாசிக்கு ஏரியாளுக்கு ஜனங்க சொல்ல 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 மரணம் லேசில் சந்திக்காது. நீ நீடி தாய் சொல்லவனாத்தான் இருப்பாய். கர்த்தர் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பி சங்கீதம் சொல்கிறாரா இல்லையா? அப்புறம் அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துக்குள்ளே எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது, ஆதாமுக்குள்ளே தரித்திரங்குது. அது ஒரு அதிகாரம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷித்து அதை தேவன் தர கொடுக்குதுன்னா என்ன பொத்த பையில் போகிற மாதிரியே இருக்குதுன்றான். என்ன சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேதுன்றான். அது ஒரு அதிகாரம், பிசாசு அதிகாரம். தரித்திரம், கடன் தொல்லை,
எது சொன்னாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கடன் தொல்லை, காசு நிற்க மாட்டேங்குது. ஏன் நிற்க மாட்டேன்? ஆதாமின் அதிகாரம், அது பிசாசின் அதிகாரம். உன்னை தரித்திரத்திலே வச்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் தரித்திர புத்தி. அப்போ தரித்திரத்தினுடைய கிறிஸ்து நாம் அவருக்குள் நம் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யம் வாங்கலாகும், நம் நிமித்தம் தரித்திரரானாரே. எங்க சில நம்முடைய தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஜீவ ஐஸ்வர்யம் இயேசுக்குள்ள என்ன இருக்குது? இயேசுக்குள்ள தரித்திரங்குது, ஐஸ்வர்யங்குதாம்மா, தேவ ஐஸ்வர்யம். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அந்த தரித்திர அதிகாரம் உடைக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படும். தரித்திர எரிகோ கோட்டை உடையுது. அப்போ ஜீவ ஐஸ்வர்யம் சிலுவையில் எல்லாருடைய தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டாரே இல்லையா? அவர் தரித்திரமானார். சாபம் 3 மேஜர் பிரச்சனை. 1 தரித்திரம், 1 சாபம், 2 3வது வியாதி. இந்த 3த்துக்கு வரை ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முடுகுலத்து கொடுத்து வியாதியை ஜெயிக்கிறாரு. தரித்திரக்கு ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் எல்லாம் ஆவி வடிவில் தான் செய்கிறாரு. தரித்திரத்திலிருந்து எழுந்து வந்தார். அப்புறம் சாபம், எல்லாருடைய சாபத்து ஆசீர்வாதம், ஜீவ இயேசு சாப்பிட வாக்குத்தத்தில் ஆசீர்வாதமே இருக்குது. எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். அப்புறமா தான் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிதாகுமார் பசுத்தாவின் நாமத்தில் அவர்கள் ஞானதான் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் உபதேச உலகத்தின் முடிவு பெற்ற சதா நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார். அதனால தான் நம்முடைய சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. எங்கள் சபைக்கு வானம் கோரை, அது பார் வானம், வானம் கோரை, பூமி பாதபடி, இவ்வளோ பெரிய பூமி பாதபடி. எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. ஆதாமுக்குள்ளே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறோம். உலகத்து 816 கோடி பேர் ஆதாமுக்குள்ள நன்மை தீமறியத்தக்க கடிப்பிடிச்சு தேவனுக்கு தனக்கு ஆதாம் பிசாசு அதிகாரம் உலகம் ஃபுல்லாக நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோம் குமார் நடந்து ஆதாமுக்குள் பந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும். ஏசு மத்திய மார்லோக்காமது அவர் கிராமங்கள் தோறும் பட்டல் சுற்றி இருந்தார். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பாருங்க அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்து திமிர்வாதங்கள் லேக பெரும்பாடு உள்ளது. திமிர்வாதக்காரன் 12 பெரும்பாடு திரளான ஜனங்கள் வியாதியஸ்கள். அவர் தரித்திற்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணார். மரித்தோர் எழுப்புறார். வியாதியஸ்த சுத்தமாக சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இருதய நறுகுண்டங்கள் விடுதலை ஆக்கிறார். எல்லாரும் ஆதாமுக்குள்ளே பந்தத்தில் ஜீவனுக்குள்ளே ஜீவ விச்சத்துக்கு இல்லை தேவி நீதி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குறாரு. ஒரு ஆள் பயக்கூடாது. பிசாசுகளை துறை என் நாமத்தினால் பிசாசுகளை துரைத்தீர்கள், வியாதியஸ்தரை சுத்தமாக்குவீர்கள் சொன்னாரே இல்லையம்மா. அப்போது நன்மை தீமறியத்தக்க ஆதாம் எல்லாம் பிறக்கும்போது ஆதாமை அம்மா வயதில் பாவத்தின் எந்த நாடோ எந்த ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வடார்க்கா தென் அமெரிக்காவே படித்தோம் படிக்க அரசியல் தலைவர் சினிமா எல்லாம் ஆதாம் வழியாக நன்மை தீமறியத்தக்க கடியில் தான் பிறக்கிறான். பிசாசு அதிகாரத்தில் சும்மா இருந்தால் கூட என்ன வருது மைண்டு நினைப்பே போய்ப்பிக்க நன்மை தீமை மைண்டு. நன்மார்க்கு தூரமா நாடு இல்லை, உடுத்து இல்லை, அசல்வாசி இல்லை, என் வாழ்க்கை செய்யலை, புள்ள சரியில்லை, எல்லாம் நன்மை தீமை தேவன் பிசாசு ராஜ்யமாக சுத்தாவியாகுது. பிசாசு அதிகாரம் தான் நேரு. என்ன விருப்பப்பட்டாலும் விஸ்பிள் திங்கிங்காகவே இருக்குது. பெரிய பெரிய திட்டம்லாம் போகிற நிறைவேற மாட்டேங்குது. ஏன்னா அது ஜானியான மோயசருக்கு கீழே இழுக்குது. பாப பிரமாணம், பாவம் சாபம் மரணம் தரித்திர பிரபா. அது ஆதாமுக்குள் போய் கிறிஸ்துக்குள் அதுதான் இயேசு ஏற்று ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு மறித்து தேவி நீதித்து உடித்ததில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமாட்டது பிதாவாக ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது இயேசு சிலுவையில் பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்து பாதத்தெல்லாம் ஏற்று 3 நாளுங்க. நீ 30 வருஷமாக சர்ச்சைக்கு போயிருக்கா, 20 வருஷமாக போகிற, 5 வருஷமாக போகிறேன், 50 வருஷமாக சர்ச்சைக்கு ஒரு அங்கிலும் முன்னேற்றி எல்லாம் ஆதாம் சேர்ந்தே தாங்க. ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல் அந்த ஊழிக்கார் செல்ல இந்த ஊழிக்காரங்கெல்லாம் பாரு அரசியல்வாதி சரியில்லை, நன்மை தேம வாழ்க்கை வாங்கி பிசாசு ராஜ்யமாக அசுத்தாய் சபையாக 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து நானே வழி கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏற்றி ரொம்ப விலகி இருக்கலாம். இயேசு சாடு ஆனால் ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தான் பேசியிருந்தார். எங்கள் போல தேவன் தனக்கு ஆதாம். ஆனால் அவர் விரும்புறதெல்லாம் நிறைவேது. கூட்டுக்கண்ணு தரணா தருது, செவிட்டுக்கா தரணும், குசுநோய் சுகமான சுகமாகுது. 5 பேர் 5000 பேருக்கு ஒன்றா வாடுது. எல்லாம் தேவன் தனக்கு ஆதாம் முழு விழுது. காற்றே கடலே இறையாத அமைதியான கப்பு நான் அமைதி ஜீவ சார் தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறதுனால சகல அதிகாரம் அவருக்கு இந்த வானத்தில் பூமியில் எல்லாமே நிறைவேறுது. அவருக்கு அந்த நிறைவேற்றக்கூடிய அந்த ஜீவ சார் ஜீவரை இயேசு சுவாமி திருவிழி குத்துட்டாரு இல்லைம்மா. இயேசு ரத்தத்துக்கு வேலை போட முடியுமா? இயேசு சுவாமி பரலோகத்தையும் குத்துக்கிறாரு. இல்லைன்னா நன்மத்தையும் மறிய பாவத்தையும் மறந்து பாதாளத்தையும் தான் பேசிடுவேன். பாதாள அதிகாரம் தான் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் ஆதாமுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கிறிஸ்துக்குள் வாழ்ந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். வானத்தில் ஒரு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எதையும் விரும்பலாம். நீ கிறிஸ்துவேசு குட்டுப்பட்ட எந்த வாக்கு தத்துவத்தையும் உழித்தையிலும் ஜீவனையும் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுத்துப்பா. மரண லேச சந்திக்காது. பசுத்தாய் தேவன் உயிர்த்தெழும் ஜீவன் தான் இருக்கும்.
எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுத்தாக்கா தரித்திர அலைகைத்து ஓடும் ஐஸ்வர்ய வாசலத்தை ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தாவீது ஐஸ்வர்யவான்கள் இருந்தாருங்களா ஒரு பலிபீடத்தை ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காலத்தில் வாசுவாதம் 100 வயசு 90 வயசு பிள்ளை பிறகுது அவங்களாம் படையர் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோ இயேசு அடையாள ஜீவ ஆட்டுக்குட்டி அதை தேவன் தனக்குள்ள சகல காலத்தில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தேவனுடைய அதிகாரம் வாழ்க்கையில் வல்லமே வரைக்கும் செங்கடல் யோர்தான் எரிகோ கட்ட தரைமட்டமாகுது வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்து இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம் அதை ஏன் பேர் சொல்லி பிதா ஆதாம் முழு உலகத்து உணர்வுபூர்வமாக கொடுக்க 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 அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் அதுதான் அதிகாரம் அல்லேலூயா தேவனுடைய அதிகாரம் அதிகாரம்னா என்னன்னா நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ நிறைவேற்றி கொள்ளலாம் அதுக்கு பேர் தான் அதிகாரம் ஆதாமுக்குள் இருந்தா பிசாசு அதிகாரம் தான் கிறிஸ்துக்குள் இருந்தா கிறிஸ்துவ தேவத்திற்கு ஆதாம் தேவடைய அதிகாரங்கள் எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ளலாம் பசுத்த பிதாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு அதிகாரியாக இருக்குது கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம் இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை பிதாகுமார் பசு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க வாய்நாள்லாம் கொடுங்க ஜீவ சொல்கிற ஜீவ ஆற்று ஜீவலங்சி ஜீவ கிட்டி தேவி நீதி உயிர்த்தது பிதாகுமார் ஆதாம் முழுவத்து கொடுங்க ஜீவ வானத்தோட சகல இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடுங்க சிலுவில் இயேசு நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய அக்கிரமம் நம்முடைய வியாதியை நம்முடைய மரணத்தில் பாதத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் கவலைப்படல துக்கப்படல ஜீவ வார்த்தை தான் பேச சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார் பக்கத்தில் நன்மை செய்ய தத்து ஜீவ சொல்கிற ஜீவரத்தை பிதாவுக்கு ஆபியூத்தி ஜீவ சொல்கிற ஜீவரத்தை ஆதாம் முழு இயேசுக்கு சாமண்ட வான சகலத்துக்கு 3ஆம் நாள் பாவண்டு மருந்து சகல அதிகாரம் ஏந்து போந்தெல்லாம் பிறகு இந்த சூஸ் இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணேன் அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தத்துங்குது அது பிதாவாகி ஆதாம் முழுவது உணர்வு அவன் இலக்கத்துக்கு தான் கூட அசுத்தாயுது பசுத்தாக இருக்குது நீ உலகமெங்கும் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க பிதாகுமார் பசுதா நான் நாடுசான கொடுத்தா நான் கட்டியாக உபதேசம் உலகத்து முடிவு சகல நாட்டில் அவங்க உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தான் முழு உலகத்துக்கு 816 கோடிக்கு அதிகமான ஐரோப்பா வடாவர் தென்னாருக்கும் முழு உலகத்துக்கு இந்திய தேசம் 140 இந்திய தமிழ்நாட்டில் 7 கோடி ஜனங்களுக்கு சோழர் கிராமம் எல்லாம் இயேசு ஜீவன் பரிவச்சவனை பிதாவா ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்குறதா இடைவெளி ஏக்கால் கூட அசுத்தாய் பசுத்தாய் பூமியும் அலையிலேயே கட்டு தேவத்துள்ள பணிவிடை செய்கிறதா தேவடைய ராஜ்யம் இந்த பூமியிலே சாபிக்கப்படுகிறதா இடைவிடாமல் எக்காலத்து என்ன கிறிஸ்துவ மாம்சமான அவர்கள் இதாக ஆதாம் முழுத்து கொடுத்து அசுத்தாவில் சுற்றி பசுத்தாய் தேவத்துள்ள பணிவிடை செய்ய ஒப்பு கொடுக்குறதா ஒரு பெரிய பிள்ளை கொண்டு வரும்படி ஜெபிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜமிலையும் இருக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்க ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி 4 ஏப்பில் பங்கு பண்ணணுன்னா என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க கடைசி 4 ஏப்பில் பண்ணி என்னுடைய செய்தியை கேட்டால் உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்கவே முடியாது எங்கே போனாலும் ஆதாம் கூட பிறந்தவன் நன்மை தீமறி சாகவே சாக இருக்கிறான் தேவன் தனக்கு ஆதாம் முழுவது அது அப்படியே கிறிஸ்துவ தேவை நீத்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவது பாவனை அசுத்தத்து பசுத்த கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொள்ளும் ஒருவனில் வாதி நிலைத்திருக்க முடியாது சகல மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சம்பந்தித்து பரலோக கனி கொடுத்து உலகத்துக்கொள்ளி பூமிக்கு உப்பாக இருக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் ஆனால் கர்த்தரை கனவு பண்ணுங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648 கால் பிளேஸ் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி 19/5/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமென்.